34. 35. Answer 35. Connect Aisha. Video. Yes, sir. We can see you, sir. Sir, Can you able to see the screen, sir? Communicate tactfully. Yes, madam. Yes, sir. Ready. Yes, madam. Communicate tactfully. Shall I continue, madam? Yes, sir. Yes, sir. Oh, sure. Thank you, madam. Thank you. Yeah. So, friends, nice to connect to you again, friends. If I am boring, please tell me. It is really not a lively subject. And communication is very, very important. Next thing, very important thing is interpersonal relationship. I remember a colleague of mine, a professor, senior professor, internationally traveled person. He lives in a posh apartment in Madurai. When he and his wife were away, 12 children are living in the United States, and when both of them are away, his house was broken. He lives in the 3rd floor. And when the police came and inquired, it seems that they both were out of station. No neighbor came to help them. We came to know about it later, and then we went. It seems he had a very bad relationship with neighbors. Not bad relationship, never communicated with them. Wakes up, takes his car and goes, comes back, locks his door. He and his wife never communicated with the neighbors, and they were lacking communication. So friends, interpersonal relationship is very important in the modern world. And positive relationship with other individuals is the need of the hour. And an individual is in need of interpersonal relationship, as interpersonal relationships are social associations, connections, or affiliations between 2 or more people. It helps one emphasizing with people, which makes one's relationship with others responsible and effective. Interpersonal relationship would help in strengthening the existing relationships. It helps one to build new relations, both personal and professional. இது ஒரு மிக மிக முக்கியமான தேவை. நகர வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. இதை எப்படி நாம வளர்த்து கொள்வதுன்னு பார்க்கும்போது, இதற்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும், இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். யாரையாவது பார்த்தா நல்ல நல்ல வணக்கம் சொல்வது, வார்ம்தா இருக்கணும். அவரோடு பேசும்போது ஒரு கியூரியாசிட்டி, மரியாதை செலுத்துவது போன்ற குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமா எம்பதி இருக்கணும். எம்பதி இருந்தாதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்மளால உருவாக்க முடியும். நம்முடைய கருத்துக்களை, பாசிட்டிவான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது, வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நாம் முறையாக பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம்.
ஸோ இதெல்லாம் நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக ஹானஸ்டி அண்ட் ட்ரஸ்ட், கண்ணியமாக நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது ரெண்டும் இருந்தாதான் நிச்சயமா நமக்கு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும். இன்டிமெசி, அஃப்கோர்ஸ் இன்டிமெசி என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு கண்ணியமான ஒரு இன்டிமெசி நமக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்துல ஒரு லக்ஷ்மண ரேகா, எந்த பழக்கமா இருந்தாலும் அதற்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த பவுண்டரியை, அந்த எல்லையை நாம் மீறிவிடக்கூடாது. இந்த குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொண்டு வந்தோம் என்றால் நாம் ஒரு நல்ல, எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நம்மால் மாற முடியும். வாட் மேக்ஸ் a relationships healthy? ரெஸ்பெக்ட். நாம் மதிப்பது, பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது நிறைய பேர் இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயப்படுறாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ தட். உங்க மேல நிறைய மரியாதை கிடைக்கும். உங்களை பல பேர் நம்ப ஆரம்பிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங், கோஆபரேஷன், கேரிங், இந்த குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது நமக்கு ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டா நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறது டெசிஷன் மேக்கிங். நம்ம எல்லாம் வாழ்க்கையில எடுத்த முடிவுகள்னாலதான் இப்படி இருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுப்பது ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர் முன்னாடி மதுரையில இருந்தாரு, இப்ப அவர் சென்னையில இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய உணவகங்கள்லாம் நடத்திட்டு வர்றார். முருகன் இட்லி நிலையம்னு உணவகம் நடத்திட்டு வர்றாரு. 83வது ஆண்டுல நானும் அவரும் சேர்ந்துதான் ஒன்னா யோகா படிச்சோம். ரொம்ப நல்ல யோகா பண்ணுவார். 85ஆம் ஆண்டு அவர் மேல் படிப்பிற்காக இங்கிலாந்துல பிராட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனாரு. 2 ஆண்டுகள் அங்க படித்து, ஒருவேளை அவர் பெரிய பதவி, ஒரு பெரிய வங்கி அலுவலராக ஆயிருக்கலாம். நல்ல படிப்பு அறிவிச்ச பிரில்லியன்ட் பர்சன். ஆனாலும் அவர் அங்க எடுத்த முடிவு, லண்டன் மாநகரத்துல நான் பணியில சேர போறது கிடையாது, நான் தொழில் தான் பண்ணுவேன், அதுவும் இந்த ஹோட்டல் தொழில தான் நான் ஈடுபட போனேன் அப்படின்ட்டு சில உணவகங்களை அங்கு லண்டன்ல வாங்கி நடத்தினார். பிறகு திரும்பி வந்த பிறகு அவருடைய தந்தை நடத்தி கொண்டிருந்த இட்லி, சாதாரண இட்லி, 5 ரூபாய் 3 ரூபாய்க்கு விற்கிற இட்லியை மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு ஏறக்குறைய 20-30 ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துறாரு. He is having 2 restaurants in Singapore, 1 restaurant in London, and planning a number of chain restaurants in Europe, the whole of Europe. அவர் எடுத்த முடிவு, ஒருவேளை ஒரு அதிகாரியா போயிருந்தா அப்படின்னா, ஒருவேளை சென்னையில அடையாறுல ஒரு பங்களா கட்டி ஒரு சாதாரண ஒரு ரிட்டையர்ட் ஆபீசரா இருந்திருப்பாரு நேரம். ஆனா ஒரு தொழிலதிபர் ஆக வேண்டும் என்கிற முடிவு அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாமும் ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில முடிவு எடுக்க வேண்டிய காலத்துல இருக்கோம். அதே போல தோனியை பத்தி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தோனி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சாக்கர், நல்ல ஃபுட்பால் பிளேயர். ஆனா அவர் கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்து வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சாதனையாளரா அவரால் மாற முடிந்து இருக்கிறது. ஒருவேளை அவர் சாக்கர் பிளேயரா போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய சாதனையாளரா வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நாம் முடிவுகளை எடுப்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்பதால் ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் நாம எடுக்க வேண்டி இருக்கிறது. A good decision would be one whose outcome would be positive or beneficial. எனவே இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் அது நாம நல்ல தியானித்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி
நம்முடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே ஷேர் பண்ணதில்லை. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் 83-85 எம்ஏ படித்து முடித்த பிறகு எனக்கு 4 வேலைகள் கிடைத்தன. ஒரு வேலை வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், இரண்டாவது பணி வந்து எனக்கு ஹிந்து பத்திரிகையில டெப்டி எடிட்டர். ரொம்ப கடுமையான தேர்வுகளுக்குள்ள நான் போயிட்டு வந்தேன். மூன்றாவது எனக்கு வங்கி அலுவலர், ஸ்டேட் பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிடைச்சது. அப்புறம் நேஷனலைஸ்ட் பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பணி கிடைச்சது. பட் அந்த நேரத்துல நான் ஒரு முடிவெடுத்தேன், நான் இந்த மாதிரி அரசு பணிகளுக்கு செல்லக்கூடாது, பொது வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று. ஒரு சாதாரண ஒரு காந்திய தொண்டனா நான் ஏறக்குறைய அடுத்த ஒரு 20-25 ஆண்டுகள் ஒரு சாதாரண ஒரு சர்வோதய ஒர்க்கரா தான் நான் பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப லேட்டா தான், இப்பதான் 2011 தான் பல்கலைக்கழகத்துல நான் ஜாயின் பண்ணேன். ஆனா அதனால எனக்கு கிடைத்த அனுபவங்கள் வந்து ஏராளம். நிறைய வெளிநாடுகளுக்கு போயிருந்தாலும் அதை விட இந்தியாவுடைய பல பகுதிகளில் நான் போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நாகாலாந்துல இருந்து இந்த பக்கம் ஜெய்சால்மீர் வரைக்கும், காஷ்மீர் லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுவதும் நான் பயணம் செய்த அனுபவம், சம்பல் பள்ளத்தாக்கு போன்ற இடங்கள்ல எல்லாம் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறேன். எனவே இந்த டெசிஷன் மேக்கிங் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். எனவே நண்பர்களே, நீங்களும் நல்லா சிந்தித்து மிகச்சரியான முடிவுகளை உங்க வாழ்க்கையில எடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒன்று, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை நாம வந்து வளர்த்து கொள்வது. So this problem solving helps us to deal constructively with problems in our lives. பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப 2 மாதமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கமே, இப்ப இந்த ஆன்லைன் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டோம். சோ வந்து பிரச்சனைகள் இல்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது. உலகம் என்பதே பிரச்சனைகளும் வாய்ப்புகளும் கலந்து வரக்கூடிய ஒன்று. எனவே இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சந்தித்து ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்றது, பாசிட்டிவா ஓவர் கம் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். Significant problems that are left unresolved can cause mental stress and give rise to accompanying physical strain. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில சிலருக்கு ஒரு நிரந்தரமான மனவேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கோம். அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம், ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி சிந்தித்து. ஒரு கதவு இருந்தா, ஒரு கதவு மூடினதுக்கு ஒரு பூட்டுக்கு சாவி இருக்கத்தானே செய்யும். சாவி இல்லாத பூட்டு இருக்கா? So for any problem there is a solution. உலகத்துல சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. But how to solve it, how to boldly face it and how to resolve it is tactics. அந்த கலையை வந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். 4 டிஸ்டிங்டிவ் ஸ்டெப்ஸ் இருக்கதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைனிங் த ப்ராப்ளம், பிரச்சனையே நல்ல விலைக்கு சொல்றது. டிவைசிங் எ ஸ்ட்ராட்டஜி, இந்த பிரச்சனையை எப்படி நாம வந்து மேல் ஓவர் கம் பண்றது, பிரச்சனையை ஜெயிப்பது என்பதை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி இல்லாம நம்மளால வின் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நாம வந்து வழிநடத்துவது, செயல்படுத்துவது ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் அந்த செயல்படுத்தக்கூடிய முறையில இருக்கிற ப்ராக்ரஸை நம்ம எவாலுவேட் பண்றது. So all these things, defining the problem, devising the strategy
carrying out the strategy, evaluating the progress. These are very important things in problem solving methods. So friends, I would request you to keep your thoughts positive, because our thoughts become our words, and keep our words positive because our words become our behavior. Keeping our behavior positive because our behavior becomes our habits. Keeping our habits positive because our habits become our values. Keeping our values positive because our values become our destiny. They are very important. So thoughts, words, behavior, habits, and values, all the 5 things are very, very important in our life, friends. So one has to sculpture ourselves better by enhancing life skills. பாருங்க, சாதாரண ஒரு கல்லு தான், ஒரு பாறை தான், என்ன அருமையான ஒரு சிற்பத்தை நம்மளால உருவாக்க முடியும். Removing the unwanted elements. நமக்குள்ள இன்பில்ட்டா எல்லாமே இருக்கு. So we can become a very big sculpture, provided we should be a good sculptor. அப்படிப்பட்ட ஒரு நம்மை நாம் செதுக்கி செதுக்கி ஒரு புதிய மனிதனாக, ஒரு சாதனையாளனாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம துறையிலே பாருங்க, யோகால BKS ஐயங்கார் அவர்கள் ஒரு நோயாளி, ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்ட ஒரு நோயாளி. நான் எவ்வளவு பெரிய சாதனையாளராக மாறி இருக்கிறார். உலகத்துடைய எந்த பகுதிக்கு, எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் நான் அங்க பார்த்திருக்கிறேன். அந்த நாட்டு மொழியில BKS ஐயங்காருடைய லைட் ஆன் யோகா இருக்கும். பிரான்ஸ் போனீங்கன்னா பாரிஸ் ஏர்போர்ட்ல பிரெஞ்சு மொழியில, ஆம்ஸ்டர்டாம் போனீங்கன்னா டச்சு மொழியில, ஆஸ்திரியா போனீங்கன்னா, ஜெர்மனி போனீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல அவருடைய புத்தகம் இருக்கிறது. எனவே நாம் நம்மை செதுக்கி உருவாக்கி வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு என்று சில அந்த திறன்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையாளராக நம்மால் மாற முடியும். இதையொட்டி சில விஷயங்களை நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புறேன். நம்பர் 1 ப்ரொஃபஷனலிசம். நம்ம எந்த பணியில் எடுத்தாலும் ப்ரொஃபஷனலா இருக்கணும். இந்த படத்துல இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார். வெறும் 4 பேர் சேர்ந்து ஒரு $80 ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்றைக்கு எவ்வளவு பெரிய அங்க இருக்கிற ஒரு ஒர்க் கல்ச்சர் உலகத்துல வேற எந்த கம்பெனிலையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட்ல கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் கல்ச்சர் இன்ஃபோசிஸ்ல இருக்கு. ரீசெண்டா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டோனி பிளேயர் டீம்லாம் வந்திருந்தாங்க இங்கிலாந்துல இருந்து. அவங்க வந்த நோக்கம் வேறையா இருக்கு. அவங்க வந்தது மேலோட்டமா இந்திய ஜனாதிபதி, பிரதம மந்திரியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட் தே வென்ட் டு பெங்களூர். இன்ஃபோசிஸ் கம்பெனியில உட்கார்ந்து அவங்களுடைய நிர்வாக திறமை, நடைமுறைகளை பார்த்து ஸ்டடி பண்றதுக்காக ஒரு பெரிய குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மேனேஜர்ஸ், மினிஸ்டர்ஸ் and even the prime ministers of UK came. 2 நாள் உட்கார்ந்து படிச்சுட்டு போனாங்க. That is professionalism. எந்த should be professional என்கிற ஒரு முத்திரை நம்மகிட்ட இருந்தா நம்ம சாதனையாளர்களா மாற முடியும். So professionalism is the conduct, aims or qualities that characterize or mark a profession or a professional person. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டி இருக்கிறது. அதே போல எத்திக்ஸ், அறநெறிகள், ஒழுக்கம். They define the moral rights and wrong. நீங்க சோஷியலி சரியா இருக்கலாம்,
சோசியலி தவறா இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் எங்க பார்த்தாலும் மதுக்கடைகளை திறந்து விட்டுருக்கு. லீகலி இட் மே பி ரைட், ஆனா மாரலி இட் இஸ் ராங். இதற்கு நாம தயாராக இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த எத்திக்ஸ் மிகச்சரியாக இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த படத்துல இருக்கிறவரு எனக்கு ரொம்ப பிடித்த மரியாதைக்கு உரிய உலகப்பெரிய எழுத்தாளர் டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய். அவரு ரொம்ப மாரல் வேல்யூஸை சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால ரஷ்யாவில் அவருக்கு இறந்த பிறகு அவர் பாடியை புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. ஊரு அலைஞ்சாங்க. ஏன்னா சார்ந்த சமயத்துக்கு எதிராக கருத்து சொன்னாருன்ட்டு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை புதைச்சாங்க. அதனால நம்ம இந்த மாரல் வேல்யூஸை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அண்ட் தே டிரான்சென்ட் கல்ச்சர் அண்ட் எத்னிசிட்டி. இப்ப நான் இந்தியாவில இருந்தா ஒழுங்கா இருப்பேன் சார், நான் ஸ்வீடன் போனா தண்ணி போடுவேன் ஏன்னா அங்க கோல்டா இருக்கு. அது கிடையாது. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஒழுங்கா இருக்கணும். அங்க போனா மட்டன் சாப்பிடுவேன், அங்க போனா தண்ணி போடுவேன், அங்க போனா எல்லா கெட்ட பழக்கம் பண்ணுவேங்கிறது கிடையாது. எல்லா நாடுகளுக்கும் சமயங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் உரித்தான ஒன்றே ஒன்று, அதுதான் மாரல், அதுதான் எத்திக்ஸ். அண்ட் தே ஆர் தி ஷுட் அண்ட் அவுட் ஆஃப் லைஃப். இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை முறை என்ற நெறிமுறைகளை உள்ளடக்கி வைத்திருப்பது எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது, மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அதே போல வேல்யூஸ், விழுமங்கள் என்று சொல்லுகிறோம். சில வேல்யூஸ் லைஃப்ல இருந்தா தாங்க நம்ம ஒரு நல்ல மனிதனா, முழு மனிதனா இருக்க முடியும். நான் ஆக்சுவலா மதுரைக்காரன். நான் எங்க ஊருக்கு காந்தி வந்திருந்தார், 5 முறை வந்திருக்கார். மகாத்மா காந்தி வந்த போது, மதுரையில வந்திருந்த போது 2வது முறை 1921 செப்டம்பர் 20, 21, 22 3 days மதுரையில தங்கி இருந்தாரு. செப்டம்பர் 21 நள்ளிரவு காந்தி எழுந்து அவருடைய குஜராத்தி ஆடைகளை எல்லாம் கழட்டிட்டு, பெரிய தலைப்பாகை, பெரிய ஜிப்பா, பெரிய பஞ்சகச்சம் கட்டியிருப்பாரு, எல்லாத்தையும் கழட்டி எடுத்து, நம்ம ஊர் 4 முழ வேட்டியை எடுத்து 2 கிழித்து அந்த 2 முழ வேட்டியை கட்டிட்டு படுத்தாரு. இன்னைக்கு செப்டம்பர் 21 1921 நள்ளிரவுல இருந்து சாகர வரைக்கும் அவர் மேலாடை போடல. ஏன்னா இந்தியாவில் இவ்வளவு ஏழை மக்கள். அவர் இந்த தமிழகத்துல சுற்றுப்பயணம் செய்த போது நம்முடைய விவசாயிகள் எல்லாம் மேலாடையின்றி இருந்திருக்கிறார்கள். சோ இவ்வளவு பேர் மேலாடையின்றி இருக்கிறார்களே, நான் மட்டும் எப்படி மேலாடையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலாடையை கலற்றி ஒரு வேல்யூவை கடைபிடித்தவர் மகாத்மா காந்தி. எளிய உணவு, எளிய வாழ்க்கை. எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் அவருக்கு கிடையாதுங்க, எந்த சொத்தும் வைத்துக் கொள்ளல. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூஸ் வைத்திருந்தவர். ஆனா வேல்யூஸ் இருக்கும்போது நமக்கு மாரல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்க மட்டும் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஷூர். அப்புறம் நம்ம வாழ்க்கையில அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேரக்டர் என்று ஒன்று இருக்கிறது. Character is not reflected by what we say or even what we intend. It is a reflection of what we do. நம்முடைய செயல் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய செயல்பாடு தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த படத்துல இருக்கிற பெண்மணி ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. இந்த அம்மாவை ஆடையெல்லாம் அவிழ்த்து நிர்வாணமா கொண்டு மலையில அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் தைரியமா போராடி வாழ்ந்த சொர்ணத்தம்மாள் என்கிற ஒரு பெண்மணி. இப்ப அவங்க இல்ல, ரீசெண்டா மறைஞ்சிட்டாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அந்த அம்மாவை போய் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வருவேன்.
she is a woman of character, real character. அதே போல எம்பதி ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரதியார் சொல்லுகிறார், தனி ஒருவனுக்கு உணவினை எழில் ஜகத்தினை அழித்திடுவேன். அந்த அளவுக்கு ஒரு யாரோ ஒரு ஏழை சாப்பிடலைன்னா கூட உலகம்தான் பொறுப்பு, உலகத்தை அழிச்சிருவேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு நாம் எம்பதி கொள்ள வேண்டும். அப்புறம் முக்கியமா கோபம் ஒரு விதமான ஒரு உணர்வு தான். கோபம் வராதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த கோபத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, மடைமாற்றம் செய்வது ரொம்ப முக்கியம். இந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துபவர்கள் வாழ்க்கையில நிச்சயமா தோல்வி அடைவார்கள், ரொம்ப அன்பாப்புலர் ஆயிருவாங்க. whoever becomes angry will be unpopular. அதனால ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு ஏன் கோபம் வருது, அந்த கோபத்திற்கான அந்த காரணத்தை ஆராய்ந்து நம்ம அதை மடைமாற்றம் செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நமக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அஃப்கோர்ஸ் ஒரு முக்கியமான 10 விஷயங்களை இங்கு பட்டியலிட்டு இருக்கிறார்கள். இந்த பட்டியலிலே இருக்கிறது, நம்பர் 1, do not interfere in others business unless asked. அடுத்தவர்களுடைய வேலைகளிலே, அவங்களுடைய பார்டருக்குள்ள, அவங்களுடைய ஏரியாக்குள்ள நம்ம போய் மூக்கை நுழைக்க கூடாது. never do that. அவர் என்ன பண்றாரு, அங்க என்ன பண்றாங்க, சில அலுவலகங்கள்ல பார்த்துக்கிட்டே இருப்பான். நமக்கு நிறைய வேலை இருக்கும், அதை விட்டுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. never do that. அப்புறம் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் forgive and forget. மன்னித்தல் மறத்தல். வெறுமனே நமக்கு கெடுதல் செய்தவர்களை கூட மன்னிச்சா மட்டும் பத்தாது, அவர்களை நாம் அந்த விஷயத்தை மறந்து விட வேண்டும். நம்ம மறக்காம மன்னிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அது மீண்டும் மீண்டும் நம்மிடம் எழுந்து கொண்டே இருக்கும். Forgive and forget. Do not crave for recognition. இந்த காலத்துல ஒரு சின்ன செயல் புரிந்துட்டு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, கிடைக்கல. எனக்கு ஐ ரிமெம்பர், அஃப்கோர்ஸ் நம்ம இளங்கோவன் சாரே இரவு பகல வேலை பார்ப்பார். மதுரையில் இருக்கும் போதும் சரி, அவர் சென்னையில் டிஎன்பிஎஸ்சில் இருக்கும் போதும் சரி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, அதனாலே கொஞ்சம் உடம்பு கெடுத்துக்கிட்டார், அது வேற. ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம, ரெகக்னிஷன் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காம அவர் பாட்டுக்கும் வேலை பார்த்துட்டே இருந்தார். அவர் செய்த பணிகளுக்கான ரெகக்னிஷன் இன்னும் கிடைக்கல. அவரெல்லாம் பத்மஸ்ரீ வாங்குற அளவிற்கு அவரை அரசாங்கம் அவரை மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனாலும் கூட எந்த நாம் ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு வேலை செய்ய வேண்டாம், பணி செய்து கொண்டிருந்தாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலத்துல ரெகக்னிஷன் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்கு நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். எனவே don't crave for recognition. Don't be jealous. Don't be jealous. எங்க பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் 15 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கார், என்னுடைய நண்பர். அவருடைய மனைவியும் அவரும் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாதம். இன்னொரு பேராசிரியர் ஒரு 25 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு வந்தார். அன்னைக்கு மதிய உணவுல பாத்தீங்கன்னா அவருக்கு தாங்க முடியல. எப்படி அவன் அந்த கார் வாங்கியிருப்பான், எப்படி இருக்கும், இந்த காரை விட அது உயர்ந்த காரா, அது ஒன்னும் இன்ஜின் சரி இருக்காது, இதே ஒரு பொறாமையில அன்னைக்கு புறம் துடிச்சுட்டே இருந்தார். அதே போல பல அலுவலகங்கள்ல ஒரு பெண் ஏதாவது புது நகை போட்டிருந்தா, அது புது சேலை கட்டியிருந்தாலே பொறாமப்படுவாங்க. ஸ்மால் திங்ஸ், பெட்டி திங்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் பி ஜெலஸ் ஃபார் எனிதிங். எனக்குன்னு கடவுள் ஒன்று கொடுத்துருக்கிறார். நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டை எனக்கு நல்லா இருக்கு, போதுமே, நான் எதுக்கு அடுத்தவருடைய கோட்டை பத்தி கவலைப்படணும்? ஜெலஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். உங்களை அப்படியே ராட்டன் ஆக்கிரும். நெவர் பி ஜெலஸ் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் யுவர் செல்ஃப்.
மாற்றங்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடி நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள்லாம் இந்த கேட்ஜெட்ஸை பத்தி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இது மாதிரி பேசுறவங்க, ஆன்லைன் டாக் கொடுக்குறவங்க எல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நாங்க. ஆனா இப்ப நானே இந்த ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சேஞ்ச் யுவர் செல்ஃப். endure what cannot be cured. உடனடியாக முடிக்க முடியாத காரியங்களை சில காலம் தள்ளி போட்டுக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக அதற்கு தீர்வு இருக்கும். Do not bite more than you can chew. ஒரு ஆப்பிள் தான் கடிக்க முடியும்னு ஒரு ஆப்பிளை கடிங்க. 2 ஆப்பிளை கடிக்க முடியுமா? மேக் ரெகுலர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட். இறை சிந்தனை நமக்கு அவசியமாக இருக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இறைவன் இல்லைன்னா அது என்ன கடவுள், எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இறைவனை பற்றி நாம் சதா காலம் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது. And never leave the mind vacant. Never, ever. மைண்ட் மட்டும் வேக்கண்டா இருந்ததுன்னா டெவில் வந்து உட்கார்ந்துருன்னு சொல்லுவாங்க. We all know the phrase, an idle mind is a devil's workshop. ரொம்ப கேர்ஃபுல்லா நாம வந்து மைண்டை வேக்கண்டா வச்சுக்கிறாம ஃபில் பண்ணி ஏதாவது பாசிட்டிவ் திங்ஸை ஃபில் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல ப்ரோகாஸ்டினேஷன் நமக்கு வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஆர் வாட் யூ திங்க். நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. புத்தருடைய வாழ்க்கையில சொன்னாங்க. அவரு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு அந்த ஜோசியக்காரர் அவங்க அப்பாவுக்கு, மன்னருக்கு. இவர் வந்து ஒரு பெரிய ஞானியாக வருவார் அல்லது ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக வருவார் என்று சொன்னார். நேச்சுரலா அவருடைய தந்தை வந்து அவர் பெரிய சக்கரவர்த்தியா வரணும், எம்பரரா வரணுங்கிற விருப்பத்துல ரொம்ப பாதுகாப்பா தான் வளர்த்தார். ஆனா புத்தருடைய எண்ணம் வந்து வேறாக இருந்தது. லேட்டர் he went out of the palace. காடு மேடெல்லாம் சுத்தி தெரிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் புத்தர் வந்து எல்லாராலையும் வணங்கப்படுகிற ஒரு மனிதராக இருக்கிறார். மகாவீரரும் அதே போலதான். சோ வந்து நாம வந்து என்ன மனதுல சிந்திக்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். சார் என்னால முடியாது சார், என்னால இவ்வளவுதான் வர முடியும், ஒரு கிளர்க்கு வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு 30,000 ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்கும். அதுதான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. நீங்க அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய சாதனைகளை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ப்ளீஸ், you are what you understand, you are what you think. Ravichandran sir. Yes, madam. We have another 5 minutes. Okay. Session மறுபடி டவுட்ஸ்க்காக கனெக்ட் பண்ணலாமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா? You decide, madam. I am free, I am open. ஒரு 10-15 minutes again we'll connect sir, so that we can give madam participants sure. if they have any doubts. In the session end ஆனோடனே ஒரு 10-15 minutes continue. Okay madam. Okay sir. I will just finish in 5 minutes, please. Okay sir. Okay madam, thank you. So friends, we have to understand all these things. And one thing, before I conclude, I want to tell one thing. The art of listening. Listening வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கலை. இன்றைய நவீன உலகத்துல லிசன் பண்ற குவாலிட்டி நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம். லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படத்துல இருக்கிறவர் வந்து I think Pope John Paul. Next, madam. Next. Yeah, Pope John Paul.
I happened to meet him. I had a discussion with him for 1 hour in the year 1994. யூஸ்வலா நம்ம ஊர்ல தலைவர்களை யாரையாவது பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாய் பத்திட்டே இருக்கணும், தலைவர் பேசுவாரு, சரின்னு கேட்டுட்டு வந்துடணும். அதுதான் இங்கே நடைமுறையில் இருக்கிற விஷயமா இருக்கு. When we went and met the Pope, didn't speak anything. ஒருத்தரா நாங்க அறிமுகப்படுத்திக்கிட்டோம். Then we were sharing our views. Everything he was listening carefully. எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு ஒரு சக்தி. I am a Hindu, but I represented this Gandhian views of peace and other things, and he very carefully listened everything. Listening ரொம்ப முக்கியமான கலை. அப்பதான் எனக்கு தெரிந்தது ரொம்ப பெரிய மனிதர்கள் நல்ல லிசன் பண்றவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஸோ நம்ம லிசனிங் அப்படிங்கிற கலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். Do's of communication skills, 7 secrets of success, and the next one, please. Before that, madam. Yeah, okay. And I have a lot of material on yoga. So yoga is really a modern art. I want every one of you to learn yoga to its core. ஒரு நல்ல ஒரு முழுமையான அந்த கலையை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதோ மேல்போக்கா படிக்கிறது அல்லது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி படிக்கிறது இல்லாம அந்த அஷ்டாங்க யோகத்தையும் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. உடல் ரீதியான மாற்றம், எண்ணங்களிலே மாற்றம், உளவியல் ரீதியான மாற்றம், ஆன்மீக நிலையிலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வரும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன். ஸோ இதற்கு ஏற்றவாறு நாம் இந்த கலையும் நல்ல முறையாக கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And there are actually so many aspects in yoga. So friends, before I conclude, I just would like to say, நாம ஒவ்வொருவரும் நிறைய ஸ்கில்ஸை, சாஃப்ட் ஸ்கில்ஸை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு நல்ல ஒரு சாதனையாளர்களாக மாற வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக I especially thank the Maher Institute, Dr. Ilangovan sir and Dr. Sri Devi, and I thank all the participants for your patient listening.